ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நாகவல்லி முத்துமாரியம்மன் கோவிலோட திருவிழா தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பால்குடம், தீமிதி திருவிழா இது மாதிரி நிறைய வந்து நடக்க போகுது. அந்த திருவிழாலாம் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கோவிலுக்கு பாடிக்காடு முனீஸ்வரர் கோவில் வந்து அங்கே ரெடில்ஸில் இருக்குது. ரெடில்ஸ் அந்த காந்தி நகர் எண்டில் ஆலமரம் அங்கே இருக்குது. அங்கேருந்து தான் எப்போவுமே வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நாங்கள் அதில் ஏன்னா என்னால் அதை வந்து ஜாயின் பண்ணிக்க முடியல. 3 வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் இங்கே வந்து. பட் ஆனால் நான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் போக முடியல. நானும் ஒர்க்கு போகிறதால என்னால் லீவ் போட முடியல. இந்த வருஷம் ஆனால் பாப்பா எடுத்து அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் போகும்போது பசங்க எல்லோரும் அவள் ஆசைப்பட்டதால் சரி ஓகே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவளை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களும் போயிட்டு பால் குடம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆனால் என்னால் தான் பார்க்குறதுக்கு 3 வருஷமாக கொடுப்பன இல்லை, எடுத்துகிட்டு வரதுக்கும் கொடுப்பன இல்லை. அது கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பால் குடம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இது அலங்காரம் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அந்த மாதிரி வந்து அன்னதானமே போடுவாங்க. ஃப்ரைடேவா இல்லை வெனஸ்டே அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஃபுல்லாக சண்டே மண்டே வரைக்கும் அன்னதானம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா தான் ஒரு ஆஃப்டர்நூன் வந்து அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தீ தீ அது என்ன தீச்சட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த இதில் தீச்சட்டினா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அந்த அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கன்னா பாடிக்காடு முனீஸ்வரர் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் ஊர்வலம் வருவாங்க. நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி அது மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டுக்காக வந்து இது பண்ணி குறிலாம் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த ஒரு வருஷம் கூட நான் கண்ணு முழிச்சு அந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள் பார்க்கல. ஆனால் கரகம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்துருக்கோம். இதெல்லாம் பண்ணுவோம். மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். சாமி ஊர்வலம் வரும்போது பண்ணியிருக்கோம். பட் தீச்சண்டி பண்ணும்போது பண்ணலாம் அப்படி முழிச்சிருக்கலாம் அப்படின்னு நினப்போம். பட் முழிக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு 3 டேஸாகவே கண்ணு முழிச்சிட்டே ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் தூங்கிடுவோம் எப்போவுமே. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நடந்தது. அதுக்கப்புறம் முளைப்பாரி இதெல்லாமே பண்ணுவாங்க. அதுவும் முளைப்பாரி வந்துட்டு எப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து பால் குடம் தான் எடுக்கலை, நம்ம முளைப்பாரியாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டோடனே சண்டே அதுவும் அதனால் அங்கேருந்து ஒருத்தவங்க வீட்டில் போட்டிருந்தாங்க முளைப்பாரி. அதை எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வச்சுட்டு மறுநாள் மண்டே மார்னிங் அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே புழல் ஏரி இருக்கு இல்லையா, அங்கே அந்த ஏரியில் போய் அங்கே போய் கரைச்சிடுவாங்க. அதுக்கு ஏதோ ஒரு வேறு ரூட்டு போவாங்க, அதில் போயிட்டு கரைச்சிடுவாங்க. பட் ஆனால் அது வரைக்கும் நான் போனது கிடையாது. பட் இருந்தாலும் நான் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம ஒரு பால் குடம் தான் நம்மளால எடுக்க முடியல, இப்படியாவது இதையாவது எடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தீமிதி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தீமிதி திருவிழா அங்கே தான் இருக்கோம். அந்த நெருப்பு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மி தான் தீமிதிச்சது. ஆனால் எப்படின்னா பார்த்திங்கன்னா நெருப்பு அப்போ தான் வந்து போடவே ஆரம்பிச்சிருக்காங்க போல். ரொம்ப எரிஞ்சிட்டு இருந்துச்சு நாங்கள் போகும்போது. ஆனால் அது எல்லாமே பண்ணி அந்த ஃபுல்லாக தலையில் தண்ணி ஊற்றிட்டு அவங்க பண்ணி அந்த அந்த இதெல்லாம் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கொம்பு வச்சு அந்த நெருப்பெல்லாம் குட்டி குட்டியாக வர மாதிரி அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அனல் எங்களுக்கே பயங்கரமாக அங்கே நின்றவங்களுக்கே பயங்கரமாக அடிச்சது. அவங்க பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அதே தான் சேம் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கன்னா ஆலமரத்துலேருந்து தான் வந்து சாமி எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கேருந்து தான் சாமி ஊர்வலம் வரும். அந்த வெளியில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதில் காட்டினல அந்த அம்மா வந்து அங்கேருந்து தான் நேர தீபந்தலுக்கு இங்கே தீமிதி திருவிழாவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் எல்லாருமே வந்துட்டு காப்பெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பாடிக்காடு முனீஸ்வரர் கோயிலேருந்து தான் நேராக இங்கே வந்து தீ மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மழையே லைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை தூறல் போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக தூரிச்சு அதுக்கப்புறம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மழை பெஞ்சிருந்தா கொஞ்சம் ரொம்ப இதுவாகிட்ருக்கும். பட் லைட்டாக தான் அதுவாச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மேளம் கொட்டுறது அதெல்லாம் வந்துட்டு நல்லா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ மாதிரி ஒன்று பெருசாக ஒன்று வந்துருந்தது. அது பார்க்கும்போது என் பையன் ரொம்ப பயந்துட்டான். ஆனால் அதையும் பார்த்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
பட் இருந்தாலும் திருவிழான்னா ஒரு 3 டேஸாக திருவிழா இதிலே அப்படியே முடிஞ்சிருச்சு. ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அடுத்தடுத்து வராங்க, கிருஷ்ணர் வராரு, பிள்ளையார் வராரு அப்படி சொல்லிட்டு ஒன்றொன்னா நினச்சிட்டு யோசிச்சுட்டே அப்படியே நாள் போயிடும். அப்படியே தான் வருஷம் கணக்காக ஓடிட்டே இருக்குது. இது மாதிரி தான் வந்துட்டு எங்கள் ஊர் திருவிழா வந்து நடந்தது. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் தான் அந்த அம்மா வச்சுட்டு நாங்கள் வந்து தீமிதி திருவிழா வந்து பண்ணிகிட்ருக்காங்க பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து அந்த தீமிதி திருவிழா வந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து திரும்ப வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான். அந்த டைமுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் மண்டேவா டியூஸ்டே நினைக்கிறேன். டியூஸ்டே வந்துட்டு மண்டே வந்துட்டு விளக்கு பூஜை நடந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உருளி இது அடிக்கிறாங்க இல்லையா, அப்போ அது எப்போவுமே சிலம்பம் அதுதான் நடக்கும். பட் இந்த தடவை இது மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப சிரிச்சுட்டே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணோம். ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களான்றதை சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.